வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர். கொஞ்சம் ஒர்க் பிஸினால என்னால் கண்டினியூஸாக வீடியோ பண்ண முடியல. கொஞ்சம் முன்னப்போ அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நான் வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தரிப்பற்ற பர்பஸ்க்காக ரெடி பண்ணிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா 2 10 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் போடுற மாதிரி ஃபுல் செட்டாக ரெடி பண்ணுறதுன்னு வைங்களேன். இதில் நான் மெயினாக சொல்லணும், சப்வூஃபர் பிளாட்டினம் சீரிஸ் சப்வூஃபர் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு பேஸ் பஞ்சிங் இருக்கும். அதே டைமில் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கம்பெனியோட 15 ஸ்பீக்கர் காட்டன் ஊஃபர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவோம். காட்டன் பேப்பர், அதாவது மைக் செட் கான்செப்டடான ஸ்பீக்கர். இது கொஞ்சம் மிஷின் சவுண்டை தாண்டி வரணுங்கிறதுக்கோசரம் இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிருப்போம். சப்வூஃபர் பாக்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஒரு பெரிய சைஸான பாக்ஸு. ஃப்ரண்ட் அரவுல்ஸ், அதாவது அந்த சப் பாக்ஸோட டிசைன் பார்த்திங்கன்னா 2-3 மாடல் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஃபோர்த்து, அந்த மாதிரி சொல்லி ஒரு ஆர்டர் வைஸாக இருக்குது. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏரோல்ஸ் வருது. இது ஒரு மாடல். இது வந்து உங்களுக்கு ஏரோல்ஸ்லேயே சென்டரில் வந்து பாக்ஸில் ஒரு கிராஸ் கட்டிங் கொடுத்து ஏர் பைப்பு ஃப்ரண்டில் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏர் சவுண்டு வராது. அது பேஸ் சவுண்டு கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக வரணும் வைங்களேன். நல்லா ஒரு லவுடடான பேஸ் இருக்கும். ஆம்பிளிஃபையருக்குள்ளே போயிடலாம். பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அப்டேட்டடு 741 மாடலில் அப்டேட்டடு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஆடியோ அவுட்புட் இருக்கும். அதாவது வால்யூம் தெளிவு, அதாவது எந்த அளவு உங்களுக்கு கெயின் இருக்குதோ அதே அளவில் வால்யூம் கிளாரிட்டி இருக்கும். இந்த பழைய பாட்டு கேட்குறவங்களுக்கு இந்த ட்ரிபிள் சவுண்டு, நல்லா கிறிஸ்பாக ட்ரிபிள் சவுண்டு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இதில் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே சப்வூஃபர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 488 மாடல் பிரிட்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். இதில் பிடி எடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பிடி போர்டு நியூ வெர்ஷன் போட்டிருப்போம். இப்போ ஃபஸ்ட் டைம் பிசிபி டிசைனிங்கோடு போட்ட ஃபஸ்ட்டு பிசிபி இந்த போர்டு தான். இந்த ஆம்பில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிடி பார்த்துட்டிங்கன்னா டுவல் சப்ளை ப்ளஸ் சிங்கிள் சப்ளை எப்படி ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். அது கெய்னர் ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் கெய்னர் இல்லாத நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி மல்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். அந்த பிடியோட இதை பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிறு தட்டாத ஒரு ஆடியோ தெளிவு இருக்கும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஏசி வந்து 28028 ஏசி யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு சிலர் கேட்குறது உண்டு, கமெண்ட்லேயும் கேட்டுருக்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுருக்குறாங்க, நீங்கள் வாட்ஸ் அதிகமாக சொல்கிறீங்க, ஆனால் டயோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ரேட்டிங் கம்மியாக போகிறீங்க அப்படின்னு. டயோட் நான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். இப்போ நார்மல் இதுலேயுமே 6 ஆம்ஸ் டயோடுமே உங்களுக்கு அந்த சைஸில் 10 ஆம்ஸ் டயோடு இருக்குது. இதில் ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இந்த ஆம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசைனும் இந்த ஸ்பீக்கர் ஃபுல் செட்டுமே ஒரு தரிப்பற்ற ஒரு மிஷின் சவுண்டை தாண்டி ஒரு லவுடாக நல்ல ஒரு வால்யூம் இருக்கும். அதே டைமில் ஆடியோ தெளிவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிசிறு தட்டாத ஆடியோ வரும். இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி சொல்கிறதுன்னா, இதே ஆம்பிளிஃபையர் நம்ம வீட்டுக்கும் டியூன் பண்ணி ரெடி பண்ண முடியும். இப்போ நான் இதை ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா தரிப்பற்றைக்கு, அதாவது அவங்க வந்து எனக்கு வந்து மிஷின் சவுண்டை தாண்டி கேட்கணும்னு கேட்ட பர்பஸ்னால் ரெடி பண்ணுறோம். இதே ஆம்பை அப்படியே நம்ம இதே வந்து வீட்டுக்கே நம்மளால் டியூன் பண்ண முடியும். சப்பு பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கலே தெரியும், கொஞ்சம் ரொம்ப பிக்காக தெரியும், ரொம்ப பெருசாக தான் இருக்கும். என்ன ரீசன்னா, அவங்க எனக்கு அந்த மிஷின் சவுண்டை தாண்டி பேஸ் வரணும் ரீசனால் பாக்ஸ் டிசைனுமே கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும். இதில் சப்பு மெயினாக சொல்லி ஆகணும், பிளாட்டினம் சீரிஸ் சப்வூஃபர் இது உங்களுக்கு. இதோட பேஸ்ட் எப்படி இருக்குன்னா வந்து மற்ற ஜேபிஎல் சோனி இதை கம்பேர் பண்ணுறதுல அது ஜேபிஎல் ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பேஸும், சோனி ஒரு மாதிரி இருக்கும். அதே டைமில் இதுவும் ஒரு டைப்பான எப்படின்னா உங்களுக்கு அந்த பேஸ் பஞ்ச் வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தர் சைடாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு சாஃப்டாக அந்த பேஸ் பஞ்ச் வந்து ஒரு இரிட்டேட் பண்ணாத அளவு ஒரு ஸ்மூத்தாக இருக்கும்னு வைங்களேன். இந்த சப்போட பேஸ் உங்களுக்கு இந்த சீரீஸு 15 ஸ்பீக்கர்ஸ். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எம்டி பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த எம்டி பாக்ஸில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னால் பேஸும் இருக்கும், அதே டைமில் வாய்ஸும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். மிட்டான பேஸும் வாய்ஸும் தெளிவாக இருக்கும். ஒரு ஓவராலாக சொல்ல நினச்சிங்கன்னா ஒரு லவுடான ஆடியோவும் இருக்கும், அதே டைமில் ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். கொஞ்சம் லவுடாக வால்யூம் வச்சு செக் பண்ணதுனால கொஞ்சம் வால்யூம் லெவல் அதிகமாக இருக்கும். முடிஞ்சாலும் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்க, நல்லா